பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது உண்மையா? உண்மையில் உண்மை எனில் பின் எப்படித்தான் நான் என்னை காத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான கேள்வி. அது அந்த பழமொழி அது 10 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, மரியாதை, லஜ்ஜை, ஒழுங்கு, அடக்கம், நேர்மை, கருணை, பொறுமை, பணிவு, அறம், பயபக்தி அப்படிங்கிற இந்த 10 நற்குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய 10 நற்குணங்கள் அவனுக்கு இந்த பசி வந்துருச்சுன்னா காணாம போயிடும் என்று அந்த பழமொழி சொல்வதாக வருகிறது. ஓகேவா? இது உண்மையா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய பதில்கள் அப்கோர்ஸ் அதே தான் நானும் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல என்ன மெயினா சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அறியாமையில் உள்ளவனுக்கு அஞ்ஞானிகளுக்கு மேபி அது சூட்டாகலாமே தவிர ஞான சாதகனுக்கோ யோகிக்கோ ஞானிக்கோ இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது என்னவோ உண்மைதான். அது போக மேஜரா விரதம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து டிப்ஸா கொடுத்திருந்தீங்க. இந்த ப்ராப்பரா அவன் முறையாக அந்த விரத பயிற்சியை மேற்கொண்டு வந்தானே ஆனால் இந்த பசி அப்படிங்கிற விஷயம் வந்தா கூட நம் கண்ட்ரோல்ல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லி இருந்தீங்க. ஓகே. இப்போ நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாடி மைண்ட் ஓகேவா? இப்ப இந்த 10 நெறிமுறைகள், ஒழுக்க குணங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த 10 குணங்கள் காணாம போறது அப்படின்னா, அது யார் சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மைண்ட் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வருது. குணங்கிறது பாடிக்கு இல்ல, குணங்கிறது மனசுக்கு தானங்க. அப்போ இந்த குணங்கள் அப்படிங்கிறது மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பசிங்கிறது பாடி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா ஏன்பா அந்த பாடிக்கு பசிக்குது, ஆனா மனசுக்கு ஏன்பா குணங்கள் காணாம போகுது அப்படின்னா, so that is the principle, the body and mind has a close connection அப்படிங்கிறத யோகிகள் எல்லோரும் அறிவர். இந்த யோக பயிற்சி செய்பவர்கள், யோகாசனா செய்பவர்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஞானம் என்பது, ஆன்மீகம் என்பது நேரடியாக மனதிற்கு தருகின்ற ஒரு பயிற்சி என்றாலும், அதில் ஒரு பாகமாக ஹதயோகம் என்று ஒன்று ஒதுக்கப்பட்டது. அது நேரடியாக மனதிற்கு எந்த பயிற்சியும் தருவதில்லை. உடலுக்கு பயிற்சி கொடுப்பதன் வாயிலாகவே மனதை செம்மைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக அது அமைந்திருக்கின்றது என்பதை யோகாசனா செய்பவர்கள் அறிந்திருப்பார்கள் அப்படின்னு நம்புறேன். அப்போ இந்த யோக பயிற்சிகள்ல இந்த உடலை வசப்படுத்துவது, மூச்சை வசப்படுத்துவது, பிராணனை வசப்படுத்துவது என்று இந்த மாதிரியான பயிற்சிகளின் வாயிலாக மனதை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அற்புத விஷயங்கள் அது. சரியா? அப்போ இந்த மாதிரி பயிற்சிகளை முறையா யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு பசி ஏற்படும் போதும் கூட இந்த குணங்கள் அவர்களை விட்டு விலகுவதில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? பட் பியூட்டி என்னன்னா, இந்த பாடி அண்ட் மைண்ட் ஹேஸ் அ க்ளோஸ் கனெக்ஷன். அதனால இந்த பசி வந்தா மைண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறோம். பாடி அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனா மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா எனர்ஜியே இல்லைன்னா பாடி அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடும் தானேங்க. ஆனா யோக பயிற்சிகள் முறையாக செய்பவனுக்கு பசி இருக்கும் போதும் கூட பாடி அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகாது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதை ஒரு டிப்ஸா நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணலாம். அது இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே பசியில கூட நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கலாம் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் த பக்தி யோகம், ஞான யோகம் இதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, உங்க மனசுக்கு நேரடியாக பயிற்சிகளை கொடுக்குது. அப்ப சாதகனுக்கு கண்டிப்பா இது பிரச்சனை இல்லை, யோகிகளுக்கு அதை ஞானிகளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னது 100% உண்மை. ஏன் அப்படின்னா இவன் பக்தனாக இருக்கின்றான், சரணாகத பாவத்திலே இருக்கின்றான். அப்போ இவனுடைய பாவம் முழுக்க எங்க இருக்கு அப்படின்னா கண்ணன் இருக்கு. அப்ப கண்ணன் என்ன செஞ்சாலும் அதை பிரசாதமா எடுத்து ருசிக்கிறதுல இருக்கு. அப்ப கண்ணன் பட்டினி போட்டா கூட அதை பிரசாதமா எடுத்து ருசிக்கின்ற வல்லமையில் இருக்கின்ற இவனுக்கு எந்த கட்டுப்பாடும் அவனை விட்டு போகாதுங்க. இட்ஸ் வெரி ஈஸி பிகாஸ் he is relying on the supreme power. இறைவனைத்தான் இவன் நம்பி வாழ்கின்றானே தவிர மற்றபடி உணவை நம்பியோ மற்றதையும் நம்பியோ இவன் வாழவில்லை. ஆதலால் இவன் மனம் அசராது. ஆதலால் உடல் அசதி அடைந்தாலும் இவன் மனம் அசதி அடையாது. காரணம் மனமோ இறைவனிடத்திலே ஒப்புவித்தவனாக இருக்கின்றான் என்ற காரணத்தினால் கண்டிப்பா பக்தனுக்கும் இது பொருந்தவே பொருந்தாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் ஞானிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடம்பே மாயை என்று உணர்ந்தவன் பின் பசி மட்டும் உண்மையாகி விடுமா என்ன? அப்போ பசியும் மாயை, உடம்பும் மாயை என்ற தெளிவோடு இருப்பவனுக்கு கண்டிப்பாக இந்த பசிங்கிறத அவன் டச் பண்ணவே முடியாது. ஏனென்றால் மாயை என்று அற்பட்டமாக இதை டிஸ்டர்ப் யார் பண்ணுது? பசிங்கிறது உண்மை நினைக்கிறவனுக்கு தான்.
பசியினால ஏற்படுகின்ற துக்கம் உண்மைன்னு நினைக்கிறவனுக்கு தான், உண்மையாகவே துன்பப்படுகிறவனுக்கு தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டே வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இஃப் யூ ஹாவ் தி விஸ்டம். அனைத்தும் நானே, இந்த பசி, உடம்பு, உலகம் இவைகள் எல்லாம் வெறும் மாயா என்ற இந்த தத்துவத்தை உணர்ந்தவனாக இருக்கட்டும், அல்லது முழுமையாக சரணாகத பாவத்தில் இருக்கும் பக்தனாக இருக்கட்டும், அல்லது முறையாக யோக பயிற்சி செய்பவனாக இருக்கட்டும், கண்டிப்பாக எத்தனை பசி வந்தாலும் அதவனை ஒன்றும் செய்துவிட முடியாதான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பட் இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பசி வந்து ரொம்ப பேசியிருக்காங்க, இந்த அப்பாட்டுலாம் ஏதோ பேசியிருக்காங்க. கொடிது கொடிது என்னமோ பாட்டு வரும், இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு சொல்லி வரும்போது பசி வந்து உண்மையிலேயே பெரிய கொடுமையாக இந்த பாட்டி கூட வர்ணிச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, வாஸ்தவம் தான். அப்போ நம்மளும் ஒரு நேரம், அதாவது வாழ்க்கை பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். இன்ஃபேக்ட் சாப்பிடலன்னா செத்துருவோம் அப்படிங்கிறத விட சாப்பிடலன்னா நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இப்போ ஒரு கோட்டீஸ்வரனாக இருக்கின்றவனுக்கு கூட ஒரு அடி மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்யா நீ ஏன்யா பயப்படுற? இல்ல ஒருவேளை நாளைக்கே நான் சாப்பாட்டுக்கு இல்லாம போயிட்டேன்னா அப்படின்னு நினைக்கிறான். அத்தனை கோடி வச்சிருக்கும் போது கூட எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் இல்லைங்க. அப்போ இந்த சாப்பாட்டுக்கு அவன் யோசிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் வச்சிருக்கணும்னு சாப்பாட்டுக்கு யோசிக்கிறான். அப்போ சாப்பாட்டின் கொடுமை அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படிங்கிறத உணரும் போது, அப்போ நிரந்தரமா ஒரு பயத்துல வச்சிருக்கிற இந்த பசி கொடுமையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி யோக பயிற்சிகள் மட்டும்தான், ஞான பயிற்சிகள் மட்டும்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் நமது ஆன்மீக பயணத்தை இன்னும் மிகச் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது இந்த பசி நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏன், பசியினால் மரணமே நிகழ்ந்தால் கூட புன்னகையோடு நம்மால் மரணிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.